ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றொரு விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற போதனைக்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நான் உங்களோடு சில காரியங்களை பேசினதை நினைப்பூட்டுகிறேன். அதாவது எப்படி பாவ சோதனை நமக்கு வருமோ அவ்வாறு வியாதியை குறித்தும் சோதனைக்காரன் நமக்கு சோதனையை தருகிறார். நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வியாதியின் அறிகுறிகள் வரும் பொழுது சபையின் தவறான உபதேசத்தால இது தேவ சித்தம் அல்லது எனக்கு பாடத்தை படிப்பிக்கிறார், அதை தாங்குவதற்கான பொறுமை கிருபை வேண்டும் என்று ஜெபிக்க தவறான காரியங்களை சொல்லி, அதாவது வியாதியின் அறிகுறிகள் காணப்படும் பொழுது நம்முடைய பதில் என்ன, பதில் செயல் என்ன, நாம் அதற்கு என்ன, வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? அந்த வார்த்தை இங்கிலீஷ் அழகா வருது, தமிழ்ல வெறும் பதில் என்ன என்று நான் சொல்கிறேன். அந்த ரெஸ்பான்ஸ் தான் நம்முடைய சுக வாழ்க்கை, அதாவது வியாதி இல்லாத அற்புத வாழ்வை நிர்ணயிக்கிறது. அவன் சோதனைக்காரன் யாரை சோதிக்கலாம் விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் ஒருவரையும் சோதிப்பதில்லை. அவர் வியாதியினால் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லுவது தவறான உபதேசம். அவர் வியாதியினால் எனக்கு பாடம் புகட்டுகிறார் என்று சொல்லுவது தவறான உபதேசம். அவர் வியாதி மூலமாக நான் எவ்வளவு தூரம் அவருக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமமாயிருக்கிறேன் என்பதை சோதித்து பார்க்கிறார் என்று சொல்லுவது சுத்த பொய்யான பிசாசின் பொய். இவ்வாறான பல உபதேசங்கள் சபையில் வந்தபடியால் தேவ ஜனங்களால் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியல. இயேசு மானிடனாய் வந்து, தேவகுமாரன் இயேசுவானவர் மானிடனாக வந்து சிலுவைக்கு சென்றதே பாவ சாப ரோகத்தை முற்றும் அளிக்க. அவர் சிலுவை செய்தது அரைக்குறை வேலை அல்ல, பரிபூரணமாக. அப்படிதானே? ஒரே பலியினால என்றென்றுமாய் நம்மை பரிபூரணப்படுத்தி இருக்கிறார் என்றால், ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை என்னென்ன செய்யணுமோ அவைகள் அவர் செய்து விட்டார். It has already been provided in the kingdom, in the spirit realm, to live without sickness. வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர் சிலுவைக்கு சென்று செய்து முடித்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் வியாதியின் அறிகுறிகள் வரும் பொழுது இந்த சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அல்லது அறிவு இல்லாதபடியினால சுலபமாக சத்ருவானவன் வஞ்சித்து போடுகிறான். அதை தான் கடந்த வாரம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதாவது சோதிக்க அவன் என்ன பண்ணுகிறான், வியாதியின் அறிகுறிகளை சரீரத்திலே கொண்டு வருகிறான். எப்படி சோதிக்கிறான்? வியாதியின் அறிகுறிகளை கொண்டு வருகிறான். அதாவது சூழ்நிலைகள் மூலமாக அவன் நம்மை சோதித்து பார்க்கிறான். நாம் கேட்ட வார்த்தைக்கு எதிரான சூழ்நிலைகளை கொண்டு வந்து அவன் சோதித்து பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் ஒருவரையும் சோதிப்பதல்ல. அதை திரும்பவும் திரும்பவும் நான் வலியுறுத்தி சொல்லுவது, இந்த தவறான உபதேசம் இருக்கிறபடினால தேவன் தான் வியாதியை கொடுத்தாருன்னு அபாண்டமா அவர் மேல பழியையும் பொய்யையும் சொல்லுகிற அளவுக்கு சபை தவறான உபதேசத்தை கேட்டு அவ்வாறு நடைபெறுகிறது. நம்ம அடிக்கடி பார்க்கிறோம், அப்படித்தானே? இந்த சிஸ்டர் பாருங்க, இந்த பாஸ்டர் பாருங்க, இந்த பிரதர் பாருங்க, ரொம்ப உண்மை உள்ளவருங்க, ரொம்ப நேர்மையானவருங்க, நல்ல பரிசுத்தவான்ங்க, வியாதியில செத்துட்டாருங்க, வியாதியில செத்துட்டாருங்க, வியாதியில மரித்துட்டாருங்க, ஆண்டவர் வியாதியில அவரை குணமாக்கலங்க அப்படின்னு சர்வ சாதாரணமா பேசுறாங்க. ஆனா அது தேவனுக்கு எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும். அவர் ஒருவருக்கும் வியாதியை கொடுப்பவர் அல்ல. அவர் வியாதியை நீக்கவே உலகத்திற்கு வந்தார். பாவத்தை நீக்க, வியாதியை நீக்க, சாபத்தை நீக்க தாமே அவைகளை எடுத்துக்கொண்டு அந்த பரிகார மரணம் உயிர்த்தெழுதலினால் நமக்கு சுகத்தை கொடுக்க வந்த தேவன். ஆனால் ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிடுறாங்க, ஆண்டவர் சிலுவையில வியாதியை சுமந்தான்னு சொல்றீங்க பிரதர், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வான்னு சொன்னீங்க பிரதர். இந்த பரிசுத்தவான பாருங்க,
அந்த ஃபேமஸ் பரிசுத்தவான பாருங்க, இந்த சகோதரிய பாருங்க, எவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவர்களுக்கு வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் அவர்களை சுகமாக்கவில்லை, அவர்கள் வியாதியில் மரித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். சுத்த பொய். அதாவது நம் ஐம்புலன் அறிவினாலே அது உண்மைதான். நான் ஏன் அதை பொய் சொல்லுகிறேன் என்று பொய் என்று சொல்லுகிறேன் என்றால், வேத வசனத்துக்கு ஒவ்வாததெல்லாம் பொய் தான். அப்படிதானே? அதுதான் சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனத்துக்கு எதிரானது வசனம் சொல்லுகிறது, தழும்புகளால் குணமானீர்கள். தேவ வசனம் சொல்லுகிறது, அவர்தாமே மத்தேயு 8:17 சொல்லுகிறார், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இது சத்தியம். ஆகவே நான் சொல்றேன், இந்த சத்தியத்துக்கு விரோதமாக தழும்புகளால் குணமானீர்கள், யூ ஆர் ஹீல்ட், இது தேவன் சொல்லுவது. அதற்கு விரோதமாக மனிதன் அல்லது விசுவாசி பேசுவது, தேவன் அவர்களை சுகமாக்கவில்லை. அது முற்றிலும் தவறான கூற்று, பேச்சு. ஏன்? இது சபையில் இருக்கிறபடியினால் இன்னும் ஜனங்கள் அவைகளையே பேசி அந்த வியாதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் என்ன பேசுகிறானோ அதற்கு மிஞ்சி அவன் வாழ முடியாது. ஆண்டவர் வியாதியில் குணமாக்கவில்லை என்று நீங்க சொன்னீங்கன்னா அவர் குணமாக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லும் சத்தியம், அவர் ஏற்கனவே நம்மை குணமாக்கி விட்டார், இனி குணமாக்க போவதில்லை. ஆனால் அதை அறியாதபடியினால, அது எப்பேற்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும், எப்பேற்பட்ட அற்புத அடையாள ஊழியம் செய்கிற ஒரு உண்மையான உத்தமமான தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்தாலும், யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தான், சன்மார்க்கன். ஆனால் அவன் சொல்லுகிறான், அவன் வேலியை பிரித்தான். எப்படி? என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள் என்ற பயம், அந்த பயத்தினாலே வேலியை பிரித்தான் என்று ஆண்டவர் வேலி அடைத்திருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் தான். நம்மை சுற்றிலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் வேலி அடைத்திருக்கிறார். வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், பிசாசு கடிப்பான். ஆனா எப்படி? நம்முடைய வாயின் வார்த்தையினால் நாம் அந்த வேலியை பிடுங்கி போடுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவனவன் தன் வாயின் பலனை புசிப்பான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் தவறானதை பேசுகிறதற்கு காரணம் சத்தியத்தை அறியாதபடியினாலே. அவர்கள் சத்தியத்தை அறியாதபடியினால, தேவன்தான் இதை செய்தார், தேவன் குணமாக்கவில்லை என்று அபாண்டமாக தேவன் மேலே பழி போடுகிறார். தேவன் எவ்வளவு பெரிய கிரயத்தை உங்களையும் என்னையும் சுகமாக்க செய்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய பாவ மன்னிப்புக்கு தேவ பிள்ளையாகும்படி, நித்தியத்தில் அவரோடு வாழும்படி அவர் செய்த போது, அதே நேரத்திலே அதோடு சேர்ந்து இந்த உலகத்திலே பரிபூர்ண சுகத்தோடு வாழ்வதற்கான எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்ம ஏசாயா 53 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4-5 வசனங்கள் நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் திரும்பவுமாக இந்த நாளில் அதை உங்கள் இருதயத்துக்குள் செலுத்த விரும்புகிறேன். இது நீங்கள் மூளை அறிவில் அறிய வேண்டிய வார்த்தை அல்ல. இது இருதயத்துக்குள் சென்றால் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அப்படின்னு என்ன, அந்த வெளிப்பாடாக தேவனுடைய உண்மை உங்களுடைய உண்மையாக மாறும் பொழுது உடலுக்கெல்லாம் வியாதி இல்லாத வாழ்க்கை என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகள், அதாவது இத நீங்க மத்தேயு 8:17 மூலமா இன்டர்பிரட் பண்ணும். ஏன்னா எபிரேய மூல மொழியிலே அது பாடுகள் என்று சொல்லப்படவில்லை. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு,
நம்முடைய துக்கங்கள் மக்கோபி, நம்முடைய வேதனைகளையும் வியாதிகளையும் அவர் சுமந்தார். அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளையும் வியாதிகளையும் சுமந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டார் என்று வாதிக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று இல்லங்க. அதற்கு காரணத்தை சொல்றார் அடுத்த வசனத்துல. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் அவர் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். ஏன்னா அது ப்ராஃபட்டிக் வேர்ட். ஆனா பேதுரு 1 பேதுரு 2:24 சொல்லும்போது குணமானீர்கள், அது நடந்து முடிந்தது என்று சொல்லுகிறார். நாம் இனி சுகமாக போவதில்லை, குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். அது பாருங்க. இன்னும் அநேகருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன ஜெபிக்கிறாங்க? உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்ற மாதிரி என்னை குணமாக்கும் என்று சொல்லுகிறாங்க. பாருங்க எவ்வளவு அது ஆண்டவர் அங்க கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம், அவர் தேவ சித்தத்தை செய்ய வந்தார். ஆனாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பரிசுத்த தேவன் பாவமாகி, பாவம்னா கொஞ்சம் அது யோசித்து பாருங்க, அகில உலகத்தின் எல்லா பயங்கரமான பாவங்கள், சின்னது பெருசுன்னு இல்ல, எக்ஸ்ட்ரீம் சின்ஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் மேன்கைண்ட் அவர் மேல் சுமத்தப்பட போகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இட் இஸ் நாட் an ordinary thing. பாவமே அறியாதவர், பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றப்படும் தேவன். அவர் அந்த வேளையிலே அகில வியாதிகளும், அது கேன்சர் இல்ல, எல்லா வியாதிகளும், யூ நேம் இட் எனிதிங், எவ்ரிதிங் வாஸ் லைட் ஆன் ஹிம். அவர் அதை அறிந்தபடியினால அதை அவரால் சகிக்க முடியாத மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறார். தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்துகிறார்கள், அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க. அததான் முதல்ல ரொம்ப இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணிதான் ஆக வேண்டுமா அப்படின்னு ரொம்ப, வேற வழியே இல்லையா? ஏன்னா வேற வழியே இல்லை. அகில உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, பரிகார பலியாக, நம்முடைய பதிலாளாக அவர் சிலுவையிலே பலியிடப்பட்டார். அங்கு அவர் ஜெபித்த ஜெபம் அது. ஆனா அதே ஜெபித்தவர் என்ன சொல்லுகிறார்? எபிரேயர் 10:6-7 வசனங்களில் வரும் பொழுது, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின். அங்க தேவ சித்தம். அவர் சிலுவைக்கு சென்று நீங்களும் நானும் பாவம் இல்லாத நீதிமானாக, வியாதி இல்லாத, சாபம் இல்லாத ஆசீர்வாத வாழ்க்கை வாழ வேண்டும். அது தேவ சித்தம். அந்த சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவை நமக்கு தேவ சித்தத்தை தெளிவாய் காண்பிக்கிறது. அவர் பாவமாகி நம்மை நீதிமானாக்கினார். பாவம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. வியாதியில் வாழலாமா வியாதி இல்லாமல் வாழலாமா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. அவர் எப்படி பாவத்தை சுமந்தாரோ அவ்வாறு வியாதியையும் சுமந்தார். இங்க அப்படித்தானே சொல்றாரு. நம்முடைய வியாதியை சுமந்தார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்தையும் சுமந்தார் என்று சொல்லுகிறார். அங்க 1 பேதுரு 2:24 அதான் சொல்றாரு. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சேர்ந்தே போகிறதுங்க. At the same time, by the one atonement, by one sacrifice, ஒரே பலியினாலே பாவத்தையும் வியாதியையும் சாபத்தையும் அவர் நீக்கி போட்டார் என்று வேதிய. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 5:12 வசனத்துல, ஒருவனுடைய மீறுதலினாலே பாவமும், பாவத்தின் மூலமாக மரணமாகிய வியாதியையும் உலகத்தில் வந்தது, சாபமும் உலகத்தில் வந்தது. அப்போ
எல்லாருமே உலகத்தில் பிறக்கிற அனைவரும் பாவிகளாக, சின்ன குழந்தை முத பாவிகளாக பிறந்து மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வசனம் 15 சொல்லும் பொழுது சொல்றாரு, அதை விட மேன்மையானது 5:15 ரோமர் 5:15 சொல்லுகிறார், அதை விட பல மடங்கு மேன்மையானது எதுவா? அவருடைய கிருபை வரம் என்று சொல்லுகிறார். அவருடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் வரமாகிய நீதியினால் நாம் பெற்ற ஜீவன், ஜீவன் என்றால் தேவனுடைய சுகம், அது எவ்வளவு மடங்கு அதை விட மேலானது, உன்னதமானது என்று சொல்லுகிறார். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன், சிலுவை நமக்கு தேவ சித்தத்தை தெளிவாய் காண்பிக்கிறது. சிலுவை என்று சொல்லும் பொழுது சிலுவையின் பரிகார பலியை நான் சொல்லுகிறேன், மரணம் உயிர்த்தெழுதலை சொல்லுகிறேன். ஆகவே மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் பரிகாரத்தை செலுத்தினதை நாம் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணினால், அப்படிதான் நாங்க சொல்றாரு, என் பாவங்களுக்காக மரித்து நான் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிரோடு எழுந்தார் என்று வாயிலே அறிக்கை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து, இருதய விசுவாசத்தினால் வாயில் பேசும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9-10 வசனங்களில் சொல்லுகிறார். அந்த ரட்சிக்கப்படுவாய் சோசோ எதை சொல்லுகிறது? அது சுகமும் அடங்கி இருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? சோசோ என்ற வார்த்தை தான் அங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது, கிரேக்க பதம். பாருங்க, அப்போ நம்முடைய சுகத்தை பெறுவதற்கும் அதே வழிதான். அவருடைய பரிகார பலியை விசுவாசித்து, அப்போ அதை விசுவாசிக்க வேண்டுமானால் முதலில் அது உன் வாயில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை வாயிலே நீ பேசி இருதயத்தில் விசுவாசித்து, இருதய விசுவாசத்தை வாயில் பேசும் பொழுது உனக்கு சுகம் உண்டாகும் என்று அதே வழிதான். ஏன் ரெண்டும் சேர்ந்தேதான் போகிறது. ஆனால் சபையானது முதல் பகுதியை ஏற்றுக்கொண்டது. அதை முதல் பகுதி சொல்றேன், பாவத்தை குறித்து, பாவம் மன்னிப்பை குறித்து, தேவ பிள்ளையாகும் பாக்கியத்தை குறித்ததை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சரீரத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் சிலுவையில் செய்ததெல்லாம் ஆவிக்குரியது என்று சுத்தமாக வேதத்துக்கு புறம்பாக போதித்து விட்டார்கள். ஆகவே இன்று சபையிலே ஏற்கனவே தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினது வியாதி இல்லாத வாழ்க்கை என்பது போதிக்கப்படாத ஒரே காரணம், அவங்க இன்னும் எப்படித்தான் சொல்லி கொண்டிருக்காங்க, ஆண்டவர் எங்களை சுகமாக்கல, அவங்க மரித்துட்டாங்க, ஆண்டவர் அவங்களை கைவிட்டுட்டாருன்றாங்க, இல்ல ஆண்டவர் அவங்களை வியாதியில கொன்னுட்டாருன்னே சொல்றாங்க. படுபாவிக, நான் படுபாவின்னு சொல்லக்கூடாது. பாருங்க, அவ்வளவு தூரத்துக்கு துணிந்து விட்டார்கள். தேவன் மேல பழி போடுகிற அளவுக்கு தேவன் நாமம் மகிமைப்படுகிறது, தேவன் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார், இது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று வேதத்துக்கு ஒவ்வாத பொய்களை சபையிலே போதித்து விட்டார்கள். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் ஒரு முறை, அங்க 53:10 பாருங்க, அதை வாசித்து நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஏங்க நொறுக்கினாரு? ஏங்க அவர் அடித்தாரு? ஏங்க அவருக்கு காயம்? ஏங்க அவருக்கு தழும்புகள்? அது தேவ சித்தம். எதற்காக? எதற்காக தேவ சித்தம்? நம்மை குணமாக்க அந்த காயங்களால் அவரை நொறுக்கி, அவரை காயப்படுத்தி ஏற்படுத்தின தழும்புகள் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், சரீரத்திலே சகித்தார் என்பதை காண்பிக்கிறது. அதுதான் அவர் அங்க சொல்றாரு. 10ஆம் வசனத்தை திருப்பி வாசிக்கிற, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, ஐயா அவரை வியாதிப்படுத்த, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்படின்னா வியாதிகளுக்கு உட்படுத்தினார். அததான திரும்பவும் சொல்றாரு. பிளீஸ், அது தேவ சித்தம் என்று சொல்லுகிறார். அவரை வியாதிக்கு உட்படுத்தினது தேவ சித்தம் என்றால், வியாதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்வது தேவ சித்தம். அவருக்கு
அவரை வியாதிக்கு உட்படுத்தி அவரை நொறுக்குவது தேவனுக்கு பிரியம் என்றால், நான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியம். தேவனுடைய பிரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், ஆலோசனை நாம் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். அதற்காக தான் 10ஆம் வசனம் சொல்றாரு, அவரை நொறுக்க சித்தமானார். அது தேவனுடைய சித்தம். பாவம் இல்லாதவரை, பாவம் அறியாதவரை பாவமாக்கி நம்மை நீதிமானாக்குவது தேவனுடைய சித்தம். ஆனா இன்னும் என்ன பண்றாங்க? உங்க கிரியை தான் சொல்லி கொண்டு அலைகிறாங்க. அதேதாங்க இங்கேயும். உங்க தகுதியே கிடையாது. ஒரு நாள்ல ஆண்டவர்கிட்ட நான் அப்படிதான் போராடி கொண்டு இருந்தேன். ஆண்டவரே, அந்த 3ஆம் வீட்டு பையனுக்கு நான் போய் ஜெபித்து அவன் சுகமாயிட்டான். எனக்கு நாளைக்கு பைல்ஸ் ஆபரேஷன். நான் ஆபரேஷன் போக மாட்டேன், நீங்க என்ன சுகமாக்கும், உம்மை விட மாட்டேன் அப்படின்னு யாக்கோபை போல சண்டை போட்டேன். என்ன சுகமாக்கலன்னா இன்னைக்கு நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு. எனக்கு பலன் இருக்க வரைக்கும் சத்தம் போட்டேன், கூச்சலிட்டேன். அப்படித்தானே? பாகால் தீர்க்கதரிசிகள் மாதிரி. ஒண்ணும் நடக்கல. அப்படியே போய் பிளாட்டா படுத்துட்டேன். ஏன்? அவனை ஆண்டவர் குணமாக்கிட்டாரு, என்ன குணமாக்கல. ஆண்டவர்கிட்ட நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். எதை சொல்றேன்? முட்டாளாக, சத்தியத்தை அறியாதவனாக, இவைகளெல்லாம் நான் உனக்கு உத்தமமாய் உம்மை நான் சேவிக்கிறேன், உத்தமமாய் உமக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அரசாங்கத்தில் நான் வேலை செய்தாலும் உத்தமமாய் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறேன். எவ்வளவு உத்தமமா, இதெல்லாம் என்ன? ஆகவே நீங்க என்ன குணமாக்கித்தான் ஆகணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கூட கேட்கிறேன். ஆனா ஆண்டவர் தம்முடைய மகிமை யாருக்குமே கொடுக்க மாட்டாருங்க. என் மகிமை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்றார். மகிமை பாராட்டுகிறவன் தேவனை குறித்து, நான் வியாழக்கிழமை ஸ்டடியில அதை உங்களுக்கு எடுத்தேன் போன வாரம். தேவனை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக எல்லாவற்றையும் அவரே நமக்கு செய்கிறார். எது? எல்லா சுகத்தோட வாழ்வதற்கு தேவையான யாவற்றையும் அவரே சிலுவை செய்து, அவர் ஒருவருக்கே கனம், அவர் ஒருவருக்கே மகிமை, அவர் ஒருவருக்கே புகழ், துதி, சோத்திரம் உண்டாகும்படிக்கு அவ்வாறு செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:24-30 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க, இந்த சுகம் நம்முடைய எந்தவித கிரியைக்கும் இடமே இல்லை. இல்ல பிரதர், ஏதோ ஒரு பாவம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கூட ஒருத்தர் அப்படித்தான் ஏமாத்திட்டாங்க. நான் ஏமாந்து கொஞ்ச நாள் அப்படியே அலைஞ்சேன். திடீர்னு ஆண்டவர் அந்த பிரகாசத்தை கொடுத்தாரு. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதலினாலே எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டோ அப்படின்றாரு. எங்க? ரோமர் 5:19. அப்போ பாருங்க, பாவம் கிருபையாக தேவன் நமக்கு கொடுக்கிற சுகத்தை தடை செய்ய முடியாது. இது நான் சொன்னா இந்த மூளை அறிவு ஏற்றுக்கொள்ளாது. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆபிரகாம் பாவம் செய்தான், மனைவிய சகோதரின் சொல்லி தன்னுடைய சுய லாபத்திற்காக பாவம் செய்தான். ஆனா அங்க கிருபை அதிகமாய் பெருகிற்று. எப்படி? ஆண்டவர் அவனை கண்டிக்கிறார், இவனை கண்டிக்கலங்க. அதுதாங்க கிருபை. அவன் ஏராளமான ஆஸ்தியோடு இவனை அனுப்புகிறான். அது அபிமெலேக்குனாலும் சரி, அந்த பெலிஸ்தர் ராஜாவா, ஏத்து ராஜாவா இருந்தாலும் சரி, 2 இன்சிடென்ட்லயும் பாருங்க, கிருபை பெருகுமே ஒழிய, பாருங்க, பாவம் பெருகும் பொழுதுதான் தேவகுமாரன் சிலுவையிலே பரிகாரமாக கிருபையாக காரியங்களை செய்து முடித்தார். ஆகவே நாம் சுகத்தை பெறுவது எல்லளவும் நம்முடைய கிரியைக்கு சம்பந்தமே இல்லை. அது தேவகுமாரன் பரிகாரமாக கிருபாதார பலியாக சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்தாரே, அந்த ஒரே காரணத்தினால. அங்க மத்தேயு கூட பாருங்க 8:16 சொல்றாரு, எல்லா வியாதி உள்ளவர்களையும் எல்லா வியாதியஸ்தரையும் அவர் சுகமாக்கினார். அதை சொல்லிட்டு 15 எதற்காக? ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி.
அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஆண்டவர் சுகமாக்கினதற்கு காரணமே, தேவ சித்தத்திற்கு காரணமே அந்த பரிகாரம் மரணம் என்பதை தெளிவாய் அங்கு காண்பிக்கிறார் ஆவியானவர் மத்தேயு மூலமாக. அந்த 2 வார்த்தைகளையும் அங்கு சரியாக மொழிபெயர்க்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, சம்பந்தம் இல்லாம நம்ம பேசணும். அது நம்முடைய மன எண்ணங்களில் அரணாக இருக்கிறது. இவரை குணமாக்கவில்லை. ரொம்ப நல்ல மனுஷங்க, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்க மரணத்தெல்லாம் ஜஸ்டின் பிரபாகர் இறக்கும் போதெல்லாம் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே மாதிரி அநேக பரிசுத்தவான்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், மிகவும் உண்மையானவர்கள். ஆனா அதனால தேவனுடைய வார்த்தை பொய்யாகாது. அத ரோமர்ல பவுலடிகளார் ஆவியானவருடைய ஏவுதலால ரோமர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, மனிதனுடைய பொய் தேவனுடைய உண்மையை அவமாக்காது என்று சொல்லுகிறார். 3:4 எடுங்க, நான் அந்த வசனத்தை எடுத்தே நான் உங்களுக்கு படிக்கிறேன். 3:4 என்ன சொல்றாரு பாருங்க. சிலர் 3:3 சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மை. ஐயா ரொம்ப கிளியரா சொல்றாரு. காரணம் என்ன? அவிசுவாசம் என்று சொல்லுகிறார். அது தேவ உண்மையை அவமாக்குமா? நல்லா யோசித்து பாருங்க. இவங்க சொல்றாங்க அவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க, பெரிய பரிசுத்தவான்க, ஆனா ஆண்டவர் அவர்களை குணமாக்கவில்லை. ஆனா தேவனுடைய உண்மை என்னங்க? சிலுவையிலே அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த உண்மையை நம்முடைய அனுபவம் அவமாக்க முடியுமோ? தேவ சத்தியம் எல்லாவற்றுக்கும் மேலானது. எல்லா உண்மையை விட மேலானது தேவனுடைய சத்தியம். அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய உண்மையை அவமாக்க முடியுமா? அவமாக்கவே முடியாது. அததான் என்ன சொல்றது, அப்படி ஆக்க மாட்டாது. அப்படி ஆக்க மாட்டாது. மனிதன் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், விசுவாசித்தா தேவ உண்மையில் வாழ்வான். விசுவாசியாதவன், ஐயா அது கொஞ்சம் கடினமாக தோன்றலாம். ஐயா, இந்த பாரம்பரிய உபதேசங்கள் நம்முடைய மனதை எண்ணத்தில் இருக்கிறபடியால் அவைகளை பிடுங்கி போடுகிற வரைக்கும் விசுவாசிப்பது தடையாக இருக்கும். ஏன்? நாம் மாம்சத்தின்படி நினைக்கிறபடினால, ஆவியின்படி வேத வசனத்தின்படி நாம் நினைப்பதல்ல. வேத வசனம் தேவன் சொல்லுகிற தேவனுடைய நினைவு. நாம் மாம்சத்தின்படி, அதுதான் அங்க பிரச்சனை. அதுதான் இங்க சொல்ல வருகிறாரு. அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை இப்ப இவங்க எல்லாம் சொல்றானுங்கல்ல. நான் தான் சொன்னேன், வியாதியின் அறிகுறி வரும்போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? வியாதியின் அறிகுறி வரும்போது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அது அவன் நம்மை சோதிக்கிற நேரம். வியாதியின் அறிகுறி பிசாசின் சோதனை, பாவ சோதனை போல வியாதிக்கான சோதனை. வியாதியின் அறிகுறிகள் வரும் பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன? என்ன பேசுகிறோம்? முதல்ல அதுதான். நாம் பேசுகிறது தான் நம்முடைய நினைவு. அதுதான் இருதயத்தின் படம். அதுதான் காரியத்தை நீ பேசுகிற காரியம்தான். யூ மே நோ த சத்தியம். சத்தியத்தை நீங்கள் அறியலாம். பேசாத வரைக்கும் அந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஐயா, தாவீது கவன்ல கல் இருக்கலாம், அந்த கல்லை எரியும் வரை கோலியாத் விழமாட்டான். இந்த வாயில் இருந்து அந்த சத்திய வார்த்தை எழுதியிருக்கிறது என்று பேசுகிற வரை அது ஆவியின் பட்டயமாய் மாறாது. அதுதான் முக்கியம். ஆனா அதை பேச தவறுகிறார்கள். தேவ வார்த்தையை பேசுவதன் முக்கியத்துவத்தை சபையில் போதிக்கப்படவில்லை.
ஆனா வேதம் முழுவதுமாக அது எழுதப்பட்டு இருக்கிறது. உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவனவன் தன் நாவின் பலனால் வாழ்வான், புசிப்பான். இத வியாதியோ சுகத்தையோ, அதாவது எல்லா மனுஷருக்கும் திரும்ப திரும்ப அந்த அவனவன் வருவதை நம்ம பார்க்கிறோம். அங்க 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, 12, 14 பாருங்க, இங்க 18, 20 பாருங்க. எல்லா இடத்துல அந்த அவனவன் அவனவன். அப்ப பாருங்க, இட்ஸ் a universal law. அவனவன் என்று சொல்லும் பொழுது என்ன, அங்க யாக்கோபு என்ன சொல்றார், ஒரு மனுஷன். that means it is applicable to everybody. நீ எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு உண்மையும் உத்தமனா இருந்தாலும், உன் வாயின் வார்த்தை தான் உன் வாழ்க்கையின் சுகத்தையும் வியாதியையும் நிர்ணயிக்கிறது. இது தேவனுடைய பிரமாணம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். அப்போ இருதயத்துல இந்த சத்தியம் நிரப்பப்பட வேண்டும். மூளையில் நிரப்பப்பட்டு மூளை அறிவில் அறிவது பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னல என் பயிற்சி வியாதியில இந்த மூளை அறிவுல 3வது வீட்டு பையனுக்கு நான் படித்த புத்தகத்தில் என்று சொல்லுகிறேன். அவன் இருதயத்துல பெற்றுக்கொண்டான், அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தான். நாங்க நன்றி ஜெபம் மட்டும்தான் பண்ணோம். ஆண்டவர் அவனை சுகமாக்கினதை பார்த்துட்டு நான் என்னமோ ஜெபம் பண்ணி அவன் சுகமாயிட்ட மாதிரி ஆண்டவரிடத்தை நான் போராடுறேன். அப்பதான் போராடி ஒண்ணுமே நடக்கல, போய் படுத்துட்டேன் டயர்டாய். அப்போ மெல்லிய சத்தம் என் இருதயத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். நீ இப்ப என்ன பண்ணுன, அங்க போய் தம்பி கிட்ட என்ன சொன்ன கொஞ்சம் அதை ரிகர்ஸ் பண்ணி பாருங்க. அப்படியே ரீகஜிடேட் பண்றான் அவனுக்கு சொன்னதெல்லாம். அப்பதான் ஆவியானவர் பளிச்சுனே இருதயத்துல அடிச்ச மாதிரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாவத்தை சுமந்தது போல உன் வியாதியை சுமந்து விட்டார், உன் மேலே அந்த வியாதி இல்லை, அவருடைய தழும்புகளால் நீ குணமானா என்று அவனுக்கு சொல்ற. இப்போ எனக்கு வரும்பொழுது என்ன சொல்ற, ஆண்டவரே என்ன சுகமாக்கும். சுகமாக்கினவரை பார்த்து சுகமாக்கினார் என்று அவனுக்கு நான் போதிக்கிறேன். அவன் விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஏன்? இருதயத்தில் ஏற்றுக்கொண்டான். நான் என் மூல அறிவிலிருந்து அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இந்த மூல அறிவு இது இறங்கணும் இருதயத்துக்கு. அப்போ ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை எனக்கு தர்றாங்க. நான் ரிகர்ஸ் பண்ணுவோம், டக்குன்னு எழும்புறேன். என்ன படுத்து கிடந்த ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு வந்ததும் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு உறுதி இருதயத்தில் வரப்போய் எழும்பி குதித்து ஆடி பாடி ஆண்டவருக்கு அப்படியே கண்டினியூஸா நன்றி சொல்லுகிறேன். துதி சோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் போய் படுக்கிறேன். திரும்ப எனக்குள்ள இருந்து சுகமாயிட்டேன்னு சொன்ன, நன்றி சொல்லி ஆடின பாடின, ஏன் படுக்கிற? ஆமா, வியாதி உள்ளவன் தானே படுத்து கிடப்பான். நான் தான் சுகமாயிட்டேன்னு டப்புனு எலும்புனேன், ட்ரெஸ் பண்ண, கிளம்புன, ஆபீஸ்க்கு போனேன், எல்லாத்தையும் சொன்னேன். என் வாயின் அறிக்கை, என் வாயின் அறிக்கை. அப்ப பாருங்க, அந்த நாளில் ஆவியானவர் எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்த கிருபையினால ஒருத்தர்கிட்ட கூட அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லலைங்க, சுகமாகிட்டேன்னு சொன்னேன். ஆபீஸ்ல சொன்னேன், டாக்டருக்கு போன் பண்ணி நாளைக்கு சர்ஜரிக்கு வரலன்னு சொன்னேன். சர்ச்சை குரூசைட் போகும்போது, அவுட்ரீச் போகும்போது அங்க சாட்சியில சுகமாக்கிட்டாருன்னு. சரீரத்துல எல்லாம் இருந்தது. அப்ப பாருங்க, வாட் இஸ் மை ரெஸ்பான்ஸ்? சரீரத்துல அறிகுறி எல்லாம் இருக்குது. வாட் இஸ் மை ரெஸ்பான்ஸ்? இன்னும் எனக்கு இருக்குன்னு ஒருத்தர் மனைவிட்ட கூட சொல்லல, யார்கிட்டையும் நான் சொல்லலையே. என் நாவு மீறாதபடிக்கு நாவிலே காவல் வைத்த ஒரு உறுதியான தீர்மானம் பண்ண, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் பேசுவேன் என்று. அந்த தீர்மானத்தின்படி பாருங்க, அன்னைக்கு அவுட்ரீச்ல சாட்சி சொல்லிட்டு அடுத்த நாள் எங்க போச்சுன்னே தெரியல அந்த சிம்டம். யோசித்து பாருங்க, அந்த பீரியட் இருந்துச்சு பாருங்க. ஐ திங்க் 10 or 14 டேஸ் இருக்கலாம் மேக்சிமம். அந்த பீரியட் அததான் அவன் சோதிக்கிற நேரம். அததான் நான் போன வாரம் சோதிப்பான் என்று. அததான் இங்க யாக்கோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க. நம்ம இந்த 3-4 வசனத்துல அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அதையும் முடிச்சு நான் பாதியில விட்டுட்டேன். தேவனே சத்தியபரர். திரும்பவும் சொல்றேன்,
உங்க அனுபவம் என்னவா இருந்தாலும், நான் காண்கிற சூழ்நிலை என்னவா இருந்தாலும், நான் உங்களோட பேசும் பொழுது என் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும், நான் இதை ஓங்கிப்பேன். தேவன் சத்தியபரர், அவர் சொல் தவறாதவர், அவருடைய வார்த்தை தவறவே முடியாது. குணமானீர்கள் என்றால் குணமானன்னா, அது தவறுவதற்கு சான்ஸே இல்லை. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர் வார்த்தை தவறுனா அவருடைய மகிமையே போயிடுது. அவருடைய வார்த்தையில ஒரு உறுப்பு கூட மாறாது, தவறாது. அங்க யோசுவா சொல்றான், அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்று கூட தவறவில்லை. யோசுவா 21 முடியும் போது சொல்லுவாரு, 23:14 வசனங்களிலும் சொல்லுவார். அதை பார்க்கிறோம். ஒன்று கூட நல்ல வார்த்தை, அவற்றது வர வார்த்தை நல்ல வார்த்தை தான், மங்களமான வார்த்தை தான், நல்ல செய்தி தான். ஒன்று கூட தவறவில்லை, ஒன்று கூட தரையில் விழவில்லை. அப்படின்னு என்ன, நிறைவேறாமல் விடவில்லை என்று சொல்லும். எல்லாம் நிறைவேறிற்று. ஐயா, காரணம் என்னங்க? he mixed faith with God's promise. அதுதானே சொல்றாரு. எபிரேயர் 4:2 அவங்க தேவ வார்த்தையோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணாங்க. they mix. ஆகவே எல்லாம் அவர்களுக்கு பிரயோஜனப்பட்டது. மற்றவங்களுக்கு, காலேப் யோசுவா மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படல. எல்லாரும் கேட்டாங்க, கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. because they failed to mix. how they failed to mix? வாயில பேசுறதாங்க. அவர் மவுத்து தான் மிக்ஸி, நம்ம டங் தான் மிக்ஸி. அப்படிதானே? யாக்கோபு அங்க டங்க பத்தி, நாவை பத்தி அப்படியே வரிசையா நெருப்பு, அப்படிதானே? அப்படியே வரிசையா போறாரு. கடிவாளம், ரடார், ஷிப்புக்கு அது மாதிரி சுக்கான் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறார். இங்க பாருங்க, மிக்ஸ் பண்ண சொல்றாரு. என் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி எங்க? இருதயத்தில் அதுதான் எழுதுது. இருதய விசுவாசத்தை இருதயத்தில், அதாவது அவருடைய வார்த்தை ஏற்கனவே பரலோகத்தில், வானத்தில் அது என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் எஸ்டாப்ளிஷ், நிலைநிறுத்தப்பட்டது. இப்போ அதை நிலைநிறுத்துவது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வேலை. இங்க நிலைநிறுத்தினாதான் அது வாயில வரும். அப்போ வாயில, இருதயத்துல நிலைநிறுத்த வாயில பேசணும். அதை தான் நான் சொல்ல வருகிறேன். அதாவது இந்த வாயின் வார்த்தையின் பிரமாணத்தை அறியாமல், விசுவாச வார்த்தை, வார்த்தையின் மகத்துவம், வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் உருவாக்கும் சக்தியை அறியாமல் நான் எவ்வளவு பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும், இந்த வாயில தவறுனா எல்லாவற்றிலையும் தவறிட்டேன்றார். அததான் இங்க என்ன சொல்றாரு? தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். அப்ப பாருங்க, எந்த அனுபவம், நான் காண்கிற அறிகுறி எல்லாம் பொய். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளல. ஜனங்க பேசுறதெல்லாம் தவறான வார்த்தை. இன்னாருக்கு இப்படி நடந்தது, இன்னாருக்கு இப்படி நடந்தது. தேவன் குணமாக்கவில்லை, சுத்த பொய். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக குணமாக்கினார். இவர்கள் இப்போதுதான் குணமாக்க போகிறார் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போனார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது விசுவாசம் அல்ல. விசுவாசம் ஏற்கனவே சுகமானேன் என்று ஆண்டவர் சொன்னால் சுகமானேன் என்று ஏற்றுக்கொள்வது விசுவாசம். இனி சுகமாக போகிறேன், ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். பெரும் புயல் வந்தது, காற்று அடித்தது, என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிடவில்லை. அதுவே விசுவாசம். அப்போ இருதயத்தின் படம் இன்னும் வியாதி என்ற படம் இருக்கிறபடியால் இருதய விசுவாசம் வியாதி, வாயில் அது நிறைவினால வியாதியை பேசுகிறார்கள். ஆனா வியாதியை நீக்கும் ஜெபம் பண்றாங்க. ஏன் வியாதியை நீக்கும் ஜெபம் பண்றாங்க? நான் போறான் நினைய, ஏன் இருதயத்தின் படம் இன்னும் வியாதி உள்ளவனாக என்னை பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டே, ஏற்கனவே நான் உன்னை சுகமாக்கிட்டேன்டா. கிரயமும் இல்லாமல் பணமும் இல்லாமல் உனக்கு இலவசமாய் கொடுத்து விட்டேன். அது கிருபை, இலவசம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு உனக்கு சுகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
எல்லாமே தரப்பட்டுள்ளது. நான் இப்ப நம்முடைய டாபிக்காக சுகத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க. அதை நாம் எடுத்துக்கொண்டோம். ஒரு நாள் அப்படிதான் நான் சொன்னல என்னுடைய சாட்சி. இந்த ஜோய் மீட்டிங் 97, 98ல நடத்தும் போது என் முட்டி பெயின் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டு நான் சுகம் பெறாமல் பாருங்க, இவ்வளவு சத்தியத்தை அறிந்த பின்பும் சுகம் பெறாமல் நான் தூங்க போக மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கேன். பைபிள படிக்கிறேன். அப்போ திடீர்னு டி.எல். ஆஸ்பான் எழுதின அந்த ஹீலிங்ன்ற புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். 11 மணிக்கு மேல ராத்திரி. அந்த நேரம் திடீர்னு ஒரு 7, 8 சாப்டர் படிச்சிருப்பேன். ஒரு வார்த்தைங்க ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு ஆவியில. ஒரு வெளிச்சம் வந்தா போதுங்க. இட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்சைட் டவுன். ஒரு வார்த்தை போதும். அங்க சொல்றாரு, நீ சுகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று காத்து கொண்டிருக்கிறாய். என்னை சுகமாக்காமல் நான் விட மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இலவசமா கொடுக்கிறத நீ கை நீட்டி விசுவாசத்துல எடுத்துக்கொள்ள மாட்டியா அப்படின்னு அவரும் முழு பரலோகமும் காத்து நான் காத்து கொண்டிருக்கேன்னு நினைச்சேன். அவர் காத்து கொண்டிருக்காரா? அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சுகமாகிட்டேன். நான் பைத்தியகாரத்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ சுகமாக்காம நான் தூங்க போறது இல்லைன்னு ஒரே சந்தோஷம். ஏன்? ஆவியானவர் அப்பொழுது அந்த வெளிச்சத்தை தந்தார். ஒரே டான்ஸ் தாங்க. சோத்திரம் டான்ஸ் தான். 1 மணி நேரம் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். ஐயா, முட்டி வலியில நடக்க முடியாதவன் டான்ஸ் ஆடுறேன். அது என்னமே போயிடுச்சு. இந்த முட்டி வலி அது இது நடக்கவே முடியல. எல்லாமே போயிடுச்சு. எப்போ? அந்த விசுவாசம். விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். விசுவாசம் வருமானால் சுகம் கட்டாயம் வரும். உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது என்று சொல்லுகிறார். விசுவாசம் தேவ வார்த்தையை இருதயத்தில் கேட்பதினால், அதை கேட்பதினால் இருதயத்தில் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் சுகம் வரும். The very minute I got healed. முதல் தடவை 10 நாள் எனக்கு சோதனை. இப்போ ஒரு சோதனை இல்லைங்க. அடுத்த வினாடி நான் டான்ஸ் ஆடுறேன். யோசித்து பாருங்க. எழும்ப முடியாதவன், நடக்க முடியாதவன் டான்ஸ் ஆடுறேன், குதிக்கிறேன், ஆடுறேன், ஆண்டவர் சமூகத்துல களி கூறுகிறேன். ராத்திரி 1 மணிக்கு. யோசித்து பாருங்க. ஏன் இதை சொல்ல வருகிறேன்? தெய்வீக சுகம் என்பது தேவன் நமக்கு இலவசமாக கொடுப்பது. ஆனா அதை நாம் அறியாதபடியினால, நம்முடைய தவறான பேச்சினால என்ன பண்றோம்? தவறான பேச்சுக்கு இடம் கொடுக்கிறோம். அததான் அங்க சொல்றாரு. அப்ப வாங்க நம்ம யாக்கோபுக்கு போவோம். அங்க இவர் தவறான பேச்சுக்கு இடம் கொடாதவன் பூரண புருஷன் அப்படிதானே போட்டிருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால், கத்தலிவில பார்த்துதான் போடுறாரு, தவறான பேச்சுக்கு இடம் கொடாதவன் பூரண புருஷன். அப்போ இங்க என்ன சொல்றாரு? one who is not offended in his speech. தவறான பேச்சு பேசாதவன் அவன் தான் என்னவா? பூரண புருஷன் என்று வேத வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நாம் தவறான பேச்சுக்கு இடமே கொடுக்க கூடாது. தவறான பேச்சு என்றால் சரியானது தேவன் சொல்லுவது. எல்லாவற்றையும் அறிந்த சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி என்ன சொல்லுகிறாரோ அதுதான் சரியானது. அதற்கு புறம்பா 1 இன்ச்சு அந்த பக்கமோ இந்த பக்கமோ மேலேயோ கீழேயோ பேசக்கூடாது. அதாவது சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, தேவன் ஒருவரே சத்தியபரர். வீணான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். ஐயா, எல்லாரும் நாங்க விசுவாசிக்கிறோம்ன்றாங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் சுகமாவோம் சொல்லும் போதே அது அவிசுவாசம். அது எதிர்பார்ப்பு, ஹோப். அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் நம்மளை வஞ்சித்துட்டோம். அங்கே விசுவாசம் பெற்றுக்கொண்டேன் நன்றி தான் சொல்லும். அதுதான் the power of praise and thanksgivingறாங்கள. காரணம் என்ன? அதுல விசுவாசம் அந்த praise and thanksgivingல வரும்பொழுதுதான் அந்த பவர் சத்துருவின் வாயை மூடுகிறது.
எங்க சொல்றாரு? சங்கீதம் 8:2 சொல்றாருல, சைலன்ஸ் த மவுத் ஆஃப் த எனிமி. பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணினீர். இங்க மத்தேயு 21 சொல்றாரு. அங்க என்ன சொல்றாரு? பலன் உண்டு பண்ணினீர் என்று சொல்லுகிறார். அந்த நன்றி சொல்லி ஜெபிக்கிற பலன் என்ன? விசுவாசத்தினால. நான் நிறைய நேரம் பார்த்துட்டேன். வெறும் தழும்புகளால் குணமானேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க சந்தேகம் உள்ள ஓடும். ஆனா நன்றி சொல்லி ஆண்டவரே தழும்புகளால் குணமாக்கிட்டேன்னு அந்த வெளிப்பாடு வரும் பொழுது நம்ம அறியாம துதிக்கிறோம் பாருங்க, ஆராதிக்கிறோம் பாருங்க, நன்றி சொல்றோம் பாருங்க. அந்த பவர் ஏன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறோடைய வல்லமை அப்பொழுது அவிழ்க்கப்படுகிறது வேத வார்த்தையில் இருந்து. வேத வார்த்தையின் வல்லமைதான் நம்மை குணமாக்குகிறது. வார்த்தையை அனுப்பித்தான் அவர் குணமாக்குகிறார். ஆனா அந்த வார்த்தையில விசுவாசத்தை கலக்கலனா அந்த வார்த்தை பிரயோஜனப்படாது. தேவ வார்த்தை அதுக்கு ஈக்குவலான வல்லமை உலகத்துல எதுவுமே இல்லை. வல்லமை உள்ளது. அகில உலக நம்ம காண்கிற சூரியன், சந்திரன், வானம், பூமி எல்லாவற்றையும் படைத்த வல்லமை. ஆனா அந்த வல்லமை விசுவாசத்தில் பேசும் பொழுதுதான் அவிழ்க்கப்படுகிறது. அதனாலதான் சொல்றாரு, உன் வாயின் வார்த்தை தான் மிக முக்கியம் என்று சொல்லுகிறார். இது பிரமாணம். அதனால சொல்ல பாருங்க, அவனவன் என்றது எத்தனை 4 தடவை வருது பாருங்க. நீதிமொழிகளை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் இங்க நான் இப்ப இங்க வரேன். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் எடுத்து காமிச்சிட்டேன். 15:4 அப்படிதானே? 13 14 அப்புறம் 13:2 இதுல எல்லாம் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் எடுத்து காண்பிச்சேன். எல்லா இடத்துலயும் அவனவன் அவனவன். அங்க 18:20 அப்புறம் 21:20 அவனவன் தான் சொல்றான். அப்ப பாருங்க, இட்ஸ் an universal law whosoever it may concern. அப்படிதானே? எவனாகிலும் இந்த மலையை பார்த்த, that means it is applicable to all. அவன் சொன்னபடியே ஆகும். it is applicable to all. அப்போ என்ன பேசுறாங்க அதுதான். அதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் கைவிட்டாருங்க. ஆண்டவர் சுகமாக்க சுத்த அபத்தத்தை அந்த பேச்சு தானே வேணாம்னு சொல்றேன். இன்றைக்கு வரைக்கும் சபையில் அதை தான் பேசிக் கொண்டிருக்காங்க. நாங்க ஏதோ ஞானிகள் போல ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி. இவர் பாத்தீங்களா, great man of God, great woman of God, they all died in sickness. ஆண்டவர் ரோமர் 3, 4, 5 வசனங்கள தான் 3, 4 எடுத்து படிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே. மனிதனுடைய அவிசுவாசம், ஏன் அவங்க வாயில பேசின அவிசுவாசத்தினாலதான் அது வந்தது. நான் யாரையும் குறை சொல்லல, யாரையும் குறை சொல்லல, என்னையும் குறித்து தான் சொல்றேன். அவிசுவாச வார்த்தையினால் தான் இவைகள் நிறைவேறுகிறது. அவிசுவாச வார்த்தை என்று சொல்லும் பொழுது தேவன் சுகமானார் என்று சொல்லும் போது என்னை சுகமாக்குவார் என்று சொல்லுவதும் அவிசுவாசம். என்னை சுகமாக்கும் என்று ஜெபிப்பதும் அவிசுவாசம். நான் உபவாசம் பண்ணா எனக்கு சுகம் கொடுப்பான்றது அவிசுவாசம். ஏற்கனவே என்னை சுகமாக்கி விட்டார், இனி சுகமாக்க போவதில்லை. ஆல்ரெடி ஐ எம் ஹீல்ட். அது தேவனுடைய சத்தியமாய் இருக்கிறது. தழும்புகளால் குணமானீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்ப என் பாவம் மன்னிக்கப்பட்டது, அதே வேளையில பாவத்தின் மூலமா வியாதி வந்தது. பாவம் மன்னிக்கப்பட்ட அதே வேளையிலே பாவத்திற்கான தண்டனையும் செலுத்தப்பட்டபடியால் வியாதி என்னை விட்டு நீக்கப்பட்டது. சாபம் என்னை விட்டு நீக்கப்பட்டது. சாபம் என்பது வியாதி, சுகம் என்பது ஆசீர்வாதம். அது நீக்கப்பட்டது. அது வாயில தான் இருக்கு. அதெல்லாம் தான் சொல்றாரு, வாயின் வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்லுகிறார். வாயின் வார்த்தை தான். இங்க யாக்கோபு என்ன சொல்லுகிறார் பாருங்க. யாக்கோபு சொல்லும் பொழுது அவர் சொல் தவறாதவன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு வாய்களுக்கு கடிவாளம் போட்டு அவளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இந்த சரீரம் அன்றுளி எல்லாம் சொல்லும். ஆனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணு இருக்குன்னா நாவை கட்டுப்படுத்த முடியாது. ஆவியானவரும் வேத வசனம் தான் நாவை கட்டுப்படுத்த முடியும். அததான் இங்க சொல்றாரு, கடிவாளம்
உன் நாவுல நீ மரணமும் ஜீவனும் இருக்கிறது. நீ மரணம் வியாதியை பேசினால் வியாதியில வாழ்வ. அவனவன் அதன் பலனை புசிப்பான், கனியை புசிப்பான். அது யாரா இருந்தாலும் வித்தியாசம் இல்லைங்க. ஐயோ நான் அறியாமையில தான் சொன்னேன், தமாசுக்கு தான் அநேக காரியங்கள் சொல்றாங்க. நம்ம சாதாரணமா கலோக்கியலா பேசுறோம். நீ உருப்பட மாட்ட, நீ வழங்க மாட்ட. கோபத்துல பிள்ளைகள் மேல கூட அப்படி பேசுறாங்க. எதை பேசுறாங்க? சாபத்தின் வார்த்தைகளை பேசுகிறார். தேவ வார்த்தைக்கு புறம்பாய் பேசுகிறதெல்லாம் சாபத்தின் வார்த்தைகள், மரணத்தின் வார்த்தைகள், பிசாசின் வார்த்தைகள். நம்முடைய வாயில கபடம் காணப்படக்கூடாது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்புகிறவன் பொல்லாப்புக்கும் கபடுக்கும் தன் நாவை விளக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்க 1 பேதுரு 3:10 பாக்குறோம். அங்க சங்கீதம் 34 பாக்குறோம். ஆனா நீதிமொழிகளுக்கு வந்தீங்கன்னா அதுக்குள்ள டைம் 9 ஆகுது. ஓகே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். 4:22ல உடனே 4:23ல என்ன சொல்றார் பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று, சுகம் தரும் ஊற்று புறப்படும். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வேத வசனத்துக்கு மாறமானா, தாறுமாறா, விரோதமாய் பேசுவது தாறுமாறு. தேவன் சொல்வதற்கு விரோதமாய் பேசுவது மாறுபாடானது. அது என்ன பண்ணமா? நம்மை விட்டு அகற்றி நம்மை விட்டு தூரப்படுத்து என்று சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு முக்கியம் என்று அவர் அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன்? இந்த வாய்தான் ஜீவ ஊற்று. அங்க 10:11ல ஜீவ ஊற்று நம்ம மொந்து கொள்ளுகிறது நாவு என்று சொல்லுகிறார். அவன் அதை எடுக்கிறேன். 10:11 வாசித்துறார். பரவாயில்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. வாயினாலதான் எடுக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு 18:21ல என்ன சொல்றாரு பாருங்க. 20ல அவனவன் தன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? அவனவன் தன் வாயின் பலனால் வியாதியோடு அல்லது சுகத்தோடு வாழ்கிறான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க. அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் சுகமாய் வாழ்வான் அல்லது வியாதியாய் வாழ்வான். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, வியாதியும் சுகமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வியாதியை விரும்பி பேசுகிறவர்கள் வியாதியின் கனியை புசிப்பார்கள். நீங்க என்ன பேசுகிறீங்களோ அதுதான் விதை. நீங்க அந்த விதையை விதைக்கிறீங்க. வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் சுகமாக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, அதை நீங்க விதைக்கிறீங்க. அந்த விதை அந்த கனியை தான் முளைக்கும். வேற கனி முளைக்க முடியாது. மான் கொட்டையை விதைத்தீங்கன்னா மரம் வளர்ந்து மாங்கனி தான் வரும். நீங்க பலாக்கனி வரும்னு எதிர்பார்த்தா நடக்காது. அததான் சொல்றாரு இங்க. அப்போ எதை பேசுகிறோம்? இட்ஸ் யூனிவர்சல் லா என்று நான் சொல்லுகிறேன். அதுதான் நம்முடைய காரியத்தை நிர்ணயிக்கிறது என்று சொல்லுகிறார். அங்க 15:4 என்ன சொல்ற பாருங்க. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிறார். அங்க 13க்கு வாங்க. அங்க 2ஆம் வசனத்துல மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், சுகத்தில் வாழ்வான். வாயின் பலனால் அல்லது வியாதியில் வாழ்வான். தன் வாயை காக்கிறவன் தான் வியாதிப்படாதபடி தன்னை காக்கிறான். யாரு? பொல்லாங்கன் அவனை தொடான், அவன் தன்னை காக்கிறான். ஒடியாமன் 5:20-21 சொல்றாரு. அப்போ எப்படி காக்கிறான்? தன்னை தொடாதபடிக்கு வாயின் பலனால் தன்னை காக்கிறான். அவன் உதிர்களை விரிவாய் திறந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அவங்களுக்கு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு பேசுகிறவன் அவன் அவிசுவாசமாகிய கலக்கத்தை அடைவான்.
12, 14 என்ன சொல்ல பாருங்க. அங்கேயும் அவனவன் அவனவன் தன் வாயின் பலனால் சுகமாக திருப்தியாக வாழ்வான். அவனவன் அவனவன் வாய்தாங்க வாய்தாங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இருதயத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும் என்று சொன்னவர் 11ல வாய்தான் அந்த ஜீவ ஊற்று வெளியே கொண்டு வருவது என்று சொல்லுகிறார். இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணுங்க. இது தேவனுடைய பிரமாணங்க. விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய பிரமாணம். இது மாறாத பிரமாணம். ஆண்டவர் விதையின் ஓமையில ரொம்ப கரெக்டா சொல்றாரு. அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ அதைதான் அறுப்போம். நாம் வாயில் பேசுவதுதான் விதை. தேவனுடைய வசனம் தான் விதை. நம்முடைய வார்த்தை தான் விதை. வியாதி என்ற வியாதியை பேசும்போது அதை விதைக்கிறோம். அதை கொஞ்சம் மனசுல வைங்க. அதுதான் முளைப்பிக்கும். நீங்க அறியாட்டியும் அது எப்படின்னு உங்களுக்கு புரியாட்டியும் தெரியாட்டாவட்டா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ இந்த வாய காவல் காப்ப சங்கீதக்காரன் சொல்றான். அதனாலதான் சொல்றான். 39ஆம் சங்கீதத்துல பாக்குறோம். முதல் 2 வசனங்களை படிச்சு பாருங்க. 17ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அதை சொல்வதை நம்ம பாக்குறோம். அவன் திரும்ப திரும்ப சொல்றான். அதனாலதான் பிரசங்கி எழுதும்போது 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றான், உன் சரீரத்தை வியாதிக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது. அங்க பாவம் போட்டிருக்கான, நான் பாவத்தோட வியாதியும் சேர்ந்து வருகிறபடினால நான் அப்படி சொல்றேன். உங்க சரீரத்தை வியாதிக்குள்ளாக்காதபடி உன் வாய்க்கு இடம் கூடாது. பொல்லாங்கன் உன்னை தொடாதபடிக்கு உன் வாயை நீ காத்துக்கொள். தன் வாயை காக்கிறவன், உதடுகளை காக்கிறவன் வியாதி வராமல் தன்னை காக்கிறான். இது வேதம் சொல்லும் சத்தியங்க. தேவனுடைய பிரமாணம் ஆவிக்குரிய மண்டலத்துல உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லிவிட்டார். அது ஆவியின் பிரமாணம், மாறவே மாறாது. விசுவாசம் உன் வாயின் வார்த்தை தான் விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வாயில் வைத்து பேசும் பொழுது தேவ விசுவாசத்தை பேசுகிறபடியால் அந்த விசுவாசத்தை கேட்டு இருதயத்திலே காணாமல் விசுவாசிக்கிற அந்த தேவ விசுவாசம் வருகிறது. மனித வார்த்தையை பேசும்போது கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் தான் வரும். அதனாலதான் சொல்றேன், தேவ வார்த்தையை பேசுவதுதான் விசுவாசம். தேவ வார்த்தை இல்லை என்றால் அங்க விசுவாசம் இல்லையே. தேவனுடைய விசுவாசம் தேவ வார்த்தையில் தான் இருக்கு. தேவ வார்த்தையை நீங்க பேசும்போதுதான் அந்த விசுவாசம் உங்களுக்கு நீங்க விசுவாசித்தபடி காரியங்களை நடப்பிக்கிறது. அப்ப எந்த விசுவாசம், எந்த வார்த்தையை நாம பேசுகிறோம்? தேவ வார்த்தையை பேசுவதிலும் அறிக்கை செய்வதிலும் அது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். வாயை விட்டு பிரியவே கூடாதாம். அப்போ நீங்க வியாதி சம்பந்தமான காரியங்களை பேசும் பொழுது வாயை விட்டு தேவனுடைய வார்த்தை பிரிகிறது. அது வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்பொழுது நீ புத்திமானாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். யாராயிருந்தாலும் இது மாறாத பிரமாணம். அப்புறம் தேவனை குறை சொல்லுங்கன்னா அவரு பொய்யர் அல்லங்க, நீங்க தான் பொய்யர்னு வேதவசனம் சொல்லுது. அவர் ஏற்கனவே குணமாக்கிட்டாரு. ஆனா நீங்க ஒண்ணு இவரை குணமாக்கல அவரை குணமாக்கலன்னு சொல்லிக்கிட்டு அலைவீங்க. எல்லாரையும் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே முறை எக்காலத்துக்கும் தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அந்த சுகத்தை விலையேற பெற்ற தம்முடைய கிரயமாகிய ரத்தத்தை கிரயமாக செலுத்தி நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். அதை எடுத்து அனுபவிப்பதும் அனுபவியாமல் இருப்பதும் நம்மை சார்ந்தது. அதை விட்டுவிட்டு தேவனை குறை சொல்லுகிறோம். ஏன் நம்மை சார்ந்தது? எப்படி அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? வாயின் அறிக்கையினாலதான். அதை தான் சொல்றேன். You have to choose by speaking. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயில் என்ன பேசுகிறீர்களோ அதையே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். என்னவா அது விளையாட்டுக்காக சரி, எதுவும் சரி, தேவ வார்த்தையை தவிர எதையும் பேச மாட்டேன் என்ற ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க. அதற்கு விரோதமாக நான் பேசவே மாட்டேன். Whatever it may be, how much it may cost me, I will not speak contrary to word of God. அதுதாங்க முக்கியம்.
அதுதான் முக்கியம். அதுதான் அவரை மகிமைப்படுத்துது. என்னை கனப்படுத்துவர்களை நான் அப்ப என்ன? தேவனையும் தேவ வார்த்தையும் பிடிக்க முடியாது. தேவனை கனப்படுத்தலை அவர் கனப்படுத்துகிறார். அங்கு சவுல் தேவ வார்த்தையை கனப்படுத்தாதபடினால உன்னை விலக்கி போட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன்? அவர் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாமும் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரானால் நாம் எவ்வளவு அதிகமாய் கொடுக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப சாதாரண பேச்சு இல்லை. அதனாலதான் சொல்றாரு, மனிதர் பேசும் வீணான பேச்சுகளை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:37 சொல்வதை பார்க்கிறோம். மிக முக்கியமானது. ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். அவன் தேவனுடைய தூதன். அவன் வாயில வேத வசனம் தான் இருக்கணும், உலக காரியங்கள் அல்ல. நாம் ஆசாரியர்கள், ராஜாக்கள். ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு அதிகாரம் உண்டு. தேவ வார்த்தையை நாம் பேசும் பொழுது சகலவற்றின் மேலும் நாம் ஆளுகை செய்கிறோம். தேவ வார்த்தை மூலமாக நாம் தேவனாக ஆளுகை செய்ய தேவ சாயலில் பிறந்தவர்கள். ஒருபோதும் இதை மறந்து போகாதீர்கள். இந்த வார்த்தை மூலமாக அப்ப நம்ம என்னதான் பேச போறோம்? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதே ஹோமலோகோ, அப்படிதானே? அதையே திரும்ப நாம பேச போகிறோம். அதை தான் நம்முடைய பிரதான ஆசாரியர் பரிந்து பேசுகிறார். அதையே நாம் பேசுவோம். அவரோடு நாம் ஒருமனப்படும் பொழுது அது அப்படியே ஆகிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு மாபெரும் கிரயம் செலுத்தி உண்டு பண்ணினதை காண்கிற கண்கள், கேட்கிற காதுகள், உணர்கிற இருதயத்தை நீர் உண்டு பண்ண உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேத வசனத்தை அந்நிய காரியமாக எண்ணாமல், அவர் எங்களை குணமாக்கினார் என்பதை அறியாமல் ஆண்டவரே, இன்னும் குருடர்களாய் காணப்படாதபடி இந்த பகுதியிலே எங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தர ஆவியானவரே, நீங்க சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவர் தான. அன்றைக்கு தெசலோனிக்கேய சபையார் ஆண்டவரே, அவர்களுக்கு விசுவாசம் உதவி செய்ய காரணம் ஆண்டவரே, அவர்கள் அதை தேவன் வார்த்தை தங்களோடு பேசுவதாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறீரே. அந்த இடத்திற்கு நாங்கள் வர ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக என்று சொல்லி செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற யாராயிருந்தாலும் இப்பொழுது எந்தவித சந்தேகம் இல்லாமல் நான் பரிபூர்ண சுகத்தில் வாழ்வது தேவ சித்தம் என்ற உறுதியோடு, விசுவாசத்தோடு இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களுடைய வியாதியோடு பலவீனத்தோடு வாழ்ந்த நாட்கள் இன்றோடு முடிந்தது. இட்ஸ் ஓவர். இன்று தேவன் அவர்களுக்கு அந்த வெளிப்பாட்டை தருகிறார். No more days of sickness. No more days of tormented by devil. பிசாசின் பிடியினால இனி ஒருபோதும் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை, ஒடுக்கப்படுவதில்லை. சத்தியம் உங்களை இப்பொழுது விடுதலையாக்கினபடியால் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுசை நீ தந்துவிட்டபடியால் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். எல்லாரையும் நீங்க சுகமாக்கிட்டீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் வியாதிகளை ஏற்று சுகமாக்கினபடியால் அந்த பரிகார பலிக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இனி ஒருபோதும் வியாதியோடு வாழ்ந்திட மாட்டோம். நாங்கள் வியாதியை ஆளுகை செயலாய் இருப்போம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.